ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கப்பா, நாங்க இன்னைக்கு ஒரு சப்போட்டா செடிய ரீபாட் பண்ணோம். அத காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நாங்க 2 செடி வச்சிருக்கோம் சப்போட்டா. 1 வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் வீடியோல, நெறைய வீடியோல. 1 தரையில வச்சுட்டோம். இந்த 1 வந்து நாங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தொட்டியில மாத்திட்டோம். ஸோ 1 1/2 வருஷமா அளவான தொட்டியில ஒரு 14 இன்ச் தொட்டியில தான் செடி இருந்துச்சு. ஸோ இன்னும் அத விட கொஞ்சம் பெருசா வச்சா நல்லா வளர்ச்சி அடையுங்கிறதுனால நாங்க மாத்திட்டோம். ஸோ இன்னைக்கு அரிசி உமியில தான் மாத்தியிருக்கேன். ஸோ நெறைய பேர் கேட்குறீங்க அரிசி உமிய பத்தி. ஸோ நான் காட்டுறேன் இன்னைக்கு எப்படி அத வந்து அரிசி உமிய மக்க வைக்கணும். எப்படி நாங்க அத சப்போட்டா செடி, பழச்செடி இதுக்கெல்லாம் எப்படி இத ரீபாட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க 2 செடி வச்சிருக்கேன். 1 கிரிக்கெட் பால், 1 காலப்பட்டிங்கிற வெரைட்டி. ஸோ இது என்ன வெரைட்டின்னு தெரியல. பழம் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ 2 வெரைட்டி வச்சிருக்கேன். 1 தரையில வச்சுட்டேன். ஸோ பாருங்க இந்த செடியில ஆல்ரெடி காயெல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியில வச்சுட்டோம்னா அந்த காயெல்லாம் நல்லா பெருசா வரும். இடம் பத்தல செடிக்கு. அந்த தொட்டியில இடம் பத்தல. வேரெல்லாம் பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால இன்னைக்கு மாத்திர்லாம் அப்படின்னு இந்த மாதிரி பாருங்க, இந்த மாரி டப்ல நாங்க மாத்திட்டோம். அளவான தொட்டியில தான் இருந்துச்சு. ஸோ, அந்த சப்போட்டா செடியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வளர்க்குறோம். வாங்கிட்டு வரும்போது ஒரு 10, 12 இன்ச்ல தான் வச்சோம். அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் தொட்டி, இப்போ வந்து பெரிய தொட்டி. 3 தடவ மாத்தியிருக்கோம். எடுத்த உடனே பெரிய தொட்டியில வைக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்தும்போது செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஸோ, அந்த செடிக்கு என்னென்ன நாங்க குடுத்து ரிப்போர்ட் பண்ணோங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க இந்த செடி இந்த தொட்டியில தான் இருந்துச்சு. கீழ விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கிரிப் இல்ல. செடி ஒரு பக்கமாவே இருந்துச்சு. கிரிப் இல்லாம காத்துக்கு 2, 3 தடவ கீழ விழுந்துருச்சு. ஸோ மாடியில தான் இருந்துச்சு. இத தரைக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இத ரிப்போர்ட் பண்ணிடலாம். மழை வேற வருது. ஸோ இப்போ ரிப்போர்ட் பண்றதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைம்ப்பா. மழை டைம்ல ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா, செடி சீக்கிரம் பிக்கப் ஆயிடும். எந்த இஷ்யூஸ் இருக்காது. சரி ரோஸ் செடி அதே மாரி தான். இந்த மாரி மழை காலத்துல ஈஸியா நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது நல்லா செட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ சின்ன சின்ன காய் கூட இருக்கு. ஸோ இத பாருங்க இதுதான் அரிசி உமி. மக்க வச்சு ஒரு 4 மாசம் ஆகுது. ஸோ சொல்லியிருப்பேன் என்கிட்ட ஆல்ரெடி சேனல்ல பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். இத எப்படி மக்க வைக்கணும். OWDCய போட்டு தான் மக்க வச்சிருக்கோம். ஸோ ஒரு டப்பா நெறையா இருந்துச்சு. காலி ஆயிடுச்சு. பாருங்க இந்த அரிசி உமி கொஞ்சம் செம்மண் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு தொட்டி இந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கணும். ஸோ தொட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்பயுமே ட்ரெயினேஜ் ஹோல்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன வச்சாலும் சரி, நெறைய ட்ரெயினேஜ் ஹோல்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு தண்ணி தேங்காது, ஃபங்கஸ் மாரி இஷ்யூஸ் வராது. பாருங்க அரிசி உமியோட கொஞ்சம் செம்மண் கலந்திருக்கும். செம்மண் கம்மி தான், அரிசி உமி தான் நெறையா. அதோட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும், போன் மீலும், பயோசைம். இது வந்து பயோசைம். உங்களுக்கு கடைகள்ல சீப்பா தான் கிடைக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும் பயோசைம். பயோசைம் இல்லன்னா சீவீடு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பயோசைம் இருக்கு. இது வேப்பம் புண்ணாக்கு பாருங்க ஒரு 2 கைப்பிடி போடுறோம். செடி வந்து பெரிய செடி. 2 கைப்பிடி போட்டுட்டு, போன் மீல் ரொம்ப முக்கியம் செடிக்கு. கால்சியம் சத்துக்கு, பூ பூத்து காய் விடுறதுக்கு போன் மீல் ரொம்ப வேணும். அது ஒரு 2 கைப்பிடி போடுறோம். ஸோ இது பெரிய மரம் செடிங்கிறனால கொஞ்சம் நெறையாவே குடுக்குறோம். பயோசைம் 1 கை போடுறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பயோசைம் இல்ல அப்டின்னா, நீங்க சீவீட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எதுவுமே இல்லன்னா, அதுக்கப்புறம் கூட நீங்க குடுத்துக்கலாம். மெயினா வேப்பம் புண்ணாக்கு குடுத்துறணும். செடிக்கு எந்த ஒரு ஃபங்கஸ் வராம இருக்கிறது வேப்பம் புண்ணாக்கு குடுத்துறணும். கொஞ்சம் கம்போஸ்ட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் கம்போஸ்ட் இருந்தாலும் இதில ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த அரிசியுமே கம்போஸ்ட் வச்சு தான் மக்க வச்சிருக்கோம். அதிலேயே நெறைய சத்து இருக்கு உங்களுக்கு. பாருங்க இந்த தொட்டியில இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சுட்டு, அடியில வந்து நாங்க அரிசி உமி போடுறோம். கீழ இதில எதுவுமே மிக்ஸ் பண்ணல. இந்த மக்க வச்ச அரிசி உமிய அடியில போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த செடிய ரிப்போர்ட் பண்றோம். போக போக இந்த உமி வந்து மக்கிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல ஒரு சத்து குடுத்துரும். ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம்ப்பா. அரிசி உமி வெயிட்லெஸ்ஸு. பாருங்க இது மண்புழு உரம் ஒரு 2 மக்கு எடுத்துக்கிறோம் நாங்க. உங்ககிட்ட என்ன கம்போஸ்ட் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நல்லா மக்கி இருக்கணும். அத மட்டும் நீங்க பார்க்கணும். 2 மக்கு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த செடிய ரிப்போர்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா, இந்த செடி இன்னும் ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் இந்த தொட்டிக்குள்ள நல்லா வளரும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம தரையில வைக்கலாம். இல்லன்னா நம்ம வேர வந்து இது பண்ணிடலாம். கொஞ்சம் பாதியா கட் பண்ணிட்டு, திருப்பி இதே தொட்டிக்குள்ள வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பழச்செடி எல்லாம் இப்படி தான் பாட்டிங் பண்ணணும். புதுசா வாங்கிட்டு வரவங்க இதே மிக்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட அரிசி உமி இல்லன்னா 1:1:1 அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அதாவது ஆ உங்களுக்கு கொக்கோ பிட்டு, சாயிலு, கம்போஸ்ட். இதில வேப்பம் புண்ணாக்கு, போன் மீல் நீங்க ஆட் பண்ணிட்டு, நீங்க இந்த மாதிரி பாட் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா செடி வளர்ந்துரும். ஸோ புதுசா வைக்கிற செடிக்கு மைக்கோரைஸா, ட்ரைகோடெர்மா தாராளமா நீங்க குடுக்கலாம். ரீபாட் பண்ணி மறுநாள் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வேர் வளர்ச்சி இருக்கும்.
ஸோ இந்த செடிகள்லாம் ஆல்ரெடி வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்கு. நான் அதெல்லாம் தேவையில்ல. குடுக்கணும்னா குடுக்கலாம், மறுநாள் குடுக்கலாம். இன்னைக்கே குடுத்தீங்கன்னா, அது நீங்க தண்ணீல கரைஞ்சு வெளியில போயிடும். ட்ரைகோடர்மா குடுக்கணும்னா நீங்க குடுக்கலாம். பாருங்க இந்த வேர் எந்த அளவுக்கு பாண்டா இருக்கு அப்படின்னு. நல்லாவே பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமே இந்த தொட்டி தாங்காது. நம்ம பெரிய தொட்டியில வச்சோம்னா, வேர் இன்னும் நெறைய விடும். அந்த பழத்துக்கெல்லாம் நமக்கு வந்து சத்து குடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க எந்த இடத்துல வைக்கணுமோ, அந்த இடத்துல 2 செங்கல்ல வச்சுட்டு, இந்த தொட்டிய தூக்கி வச்சுட்டோம். வச்சுட்டு, இத தூக்கி வச்சா இந்த செடி கொஞ்சம் கோணலா இருக்கு. வைக்கும்போதே நம்ம கரெக்ட் பண்ணிடணும். ஸோ, அப்படி இருக்கிறனால தான் கீழ விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ, இப்போ வைக்கும்போது கொஞ்சம் கிராஸா கரெக்ட்டா சென்டரா பார்த்து வச்சுட்டு, நம்ம அந்த அரிசி உமிய போட்டுறணும். போட்டுட்டு நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஏர் பாக்கெட்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து அத குத்தி விட்டுறணும். அப்படியே நீங்க வச்சீங்கன்னா, நெறைய ஏர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் மாரி இஷ்யூஸ் நெறைய வந்துரும். ஸோ இப்படி தான்ப்பா பாட் பண்ணணும். புது செடியா இருந்தாலும் சரி, பழைய செடியா இருந்தாலும் இந்த மாரி ஒரு பாட்டிங் மிக்ஸ் ஏரியா இருக்கணும். தொட்டியில நெறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கணும். தண்ணி மட்டும் தேங்கவே கூடாது. நீங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வெளியில போயிடணும். தண்ணி தேங்குனனால தான் பிரச்சனை நெறைய வருது செடிகளுக்கு. ஸோ டெய்லி நம்ம தண்ணி ஊத்துனாலும் தண்ணி டெய்லி வெளியில போயிடும் உங்களுக்கு. ஆனா மாய்ஸ்சர் வந்து மெயின்டெயின் ஆகும். ஸோ பல மரச் செடிகளோ, ரோஸ் செடிகளோ எல்லாமே இதே மெத்தட் தான். நீங்க வந்து நர்சரியில இப்போ ரோஸ் செடி வாங்குனாலும் இதே மாரி தான் அரிசி உமியில நீங்க பாட் பண்ணலாம். ஸோ ரோஸ் செடி கூட எப்படி பாட் பண்ணுங்கிறதுங்கிறத நான் அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நெறைய ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ரோஸ் செடியெல்லாம் அரிசி உமியில எப்படி பாட் பண்ணணுங்கிறது நெறைய வீடியோஸ் இருக்கு என் சேனல்ல. நீங்க பாருங்க. ஸோ பாருங்க, இந்த மாரி தான் நான் பாட் பண்ணியிருக்கேன் இந்த செடிய. ஸோ இன்னைக்கு காலையில தான் நாங்க பாட் பண்ணோம். பாட் பண்ணோம். மழை நேத்து நைட் ஃபுல்லா மழை. ஸோ பாட் பண்றதுக்கு முன்னாடி நேத்தே இந்த செடிக்கு நல்லா தண்ணி குடுத்துறணும். ரொம்ப ட்ரையா வைக்கக்கூடாது. கொஞ்சம் பதமா இருக்கணும். அப்போ பாட் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப காய விட்டுறக்கூடாது செடிய. பாருங்க இந்த அளவுக்கு நாங்க கரெக்ட்டா செட் பண்ணிட்டு, அந்த ஏர் பாக்கெட்ஸ் வராத அளவுக்கு இந்த மாரி குத்தி விட்டுறணும். அப்படியே நீங்க வச்சீங்கன்னா, உள்ள ஏர் பாக்கெட்ஸ் நெறைய வந்துருச்சுன்னா, ஃபங்கஸ் இஷ்யூஸ் வந்துரும். ஸோ இதுதான்ப்பா சப்போட்டாவா இந்த மாதிரி தான் நீங்க பாட் பண்ணணும். பாருங்க நல்லா பாட் பண்ணிட்டோம். அந்த இடத்துல ஆடாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பி கிரிப்பா வேணுங்கிறதுக்காக இந்த கட்டி வச்சிருக்கோம் நாங்க. இல்லன்னா கீழ சாஞ்சிரும். காத்தடிச்சுச்சுன்னா கீழ இது சாஞ்சிரும். ஸோ தரையில வைக்கும்போதெல்லாம் இவ்வளோலாம் நம்ம மெனக்கெட தேவையில்ல. செடிய வாங்கிட்டு வந்து தரையில வச்சுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா செடி வளர்ந்துரும். ஸோ ஒரு தொட்டியில இருக்கும்போது நெறைய நம்ம மெனக்கெடணும். மெனக்கெட்டா தான் தொட்டி இருக்கிற செடிகள் எல்லாம் நல்லா வளரும். ஸோ இது நெறைய செடி மாடியில தான் நாங்க வச்சிருந்தோம் பழச்செடி. எல்லாமே கொண்டு வந்து இப்போ ஒன்னொன்னா தரையில வைக்கிறோம். மாடியில நெறைய வெயிட் ஏத்த வேண்டான்னு. நெறைய ரோசஸ் தான் இப்ப நெறைய ஆக்குபை ஆயிடுச்சு மாடியில. ஸோ பழச்செடிகள் எல்லாம் தரைக்கு தான் வந்துருச்சு. நெறைய செடி வந்து தரையில தான் நாங்க வச்சுட்டோம். இது வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஸோ தொட்டியில அப்படியே மெயின்டெயின் பண்றோம். இடம் எங்கேயாச்சும் பார்த்துட்டு அடுத்த வருஷம் தான் இத வந்து தரையில வைக்கணும். அதுவரைக்கும் இந்த தொட்டியில எப்படி காய்க்குதுங்கிறத பார்க்கலாம். நான் இதோட அப்டேட்டா அப்பக்கப்ப குடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் WDC எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. பாருங்க நான் இந்த மாதிரி தான் ஒரு ட்ரம்ல WDC வச்சிருக்கேன். OWDC. இது சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயில்டா குடுத்துருக்கேன். ஸோ நான் எப்பயுமே இந்த WDC வச்சிருப்பேன். என்னோட காய்கறி செடி, பழச்செடிகளுக்கெல்லாம் இந்த WDC ரொம்ப முக்கியம். ஸோ இத வந்து 10 டேஸ் ஒன்ஸ் வந்து 1:10 ரேஷியோல ஸ்ப்ரே பண்ணுவேன் செடிகளுக்கு. நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். என்னோட கொடி காய்கறிக்கு WDC நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இத எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயில்டா சேனல்ல நான் குடுத்துருக்கேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.